எந்த பக்கம் கேட்டாலும் பூண்டு மிளகு குழம்பு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயாமல் வறுத்து எடுக்கணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அது நல்லா கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், சாம்பார் வெங்காயம் 50 தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், பெரிய பூண்டாக தான் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். ஒரு வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி ஒரு வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு கூட்டிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள் நல்லா வதங்கி வருது. புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா நம்ம மிளகாலாம் போட்டிருக்கோம், காரம் இருக்கும், அதனால் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த டைமில் புளி ஊற்றிக்கலாம். நல்லா கலர் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இருக்கிற புளியும் ஊற்றிடலாம். ஒரு லெமன் சைஸ் போட்டாலே போதும். நீங்கள் நிறைய வைக்கணும்னா கொஞ்சம் ஒரு 50 புளி போட்டால் கரெக்டாக இருக்கும். இது 1 மாதம் வரைக்கும் கெடாது, 20 நாள் வரைக்கும் கெடாது. தோசைக்கு இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா சுருண்டி வரட்டும். இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ கலர் விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான குழம்பு, கமகமன்னு வாசனை வருது. சூப்பராகவும் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.